அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முக்கியமான கான்செப்ட், ஈஸியான கான்செப்ட் கூட இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டோர் அப்படின்னு ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்க்கான வீடியோ கோர்சஸ் இருக்கும். எல்லா எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க நீங்கள் அந்த கோர்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுபோல் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து அதில் அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே போல் டிஎன்பிசி எக்ஸாமினேஷனுக்கான புக்ஸ், சோசியல் சயின்ஸ் புக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி. ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்திலும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்திலும் இருக்குது. சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி ரெடி பண்ண புத்தகம் வேணுன்றவங்க நீங்கள் அதியமான் டீமோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 8681859181 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். சயின்ஸ் புக்கும் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையும் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரயில்வே எக்ஸாமினேஷன் படிக்கிறீங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி, ஃபாரஸ்ட், போலீஸ் எது வேணாலும் படிக்கிறீங்கன்னா சயின்ஸ் புக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் இந்த சோசியல் சயின்ஸ் புக்ஸ் 5 புக்ஸ் சொன்னோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ். முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/1+1/1+1/3 இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃப்ராக்ஷனாக வந்தால் எப்படி இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல நார்மல் மெத்தடில் எப்படி நம்ம பண்ண போகிறோம், கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதில் எப்படி இதை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த பகுதியை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோமா, இதானே பேசிக்கு. அப்போ இதை பண்ணால் என்ன கிடைக்கும், இந்த 3 இங்கே போகும், 3 + 1 4, 4/3 அப்படிங்கிற இந்த வேல்யூ கிடைக்குமா நமக்கு. சரி, நான் 1/1 எழுதியே காட்டிடுறேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்படி பண்ணால் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. 1/1. ஸோ இதையே ஒரு ஸ்டெப்பாக எழுதுனீங்க, 3 + 1/3 அப்படின்னு காமனாக இதை போட்டு எழுதுறேன். 1/1 + மறுபடியும் இதை ஃபுல்லாக எழுதிட்டு வரேன் 4/3. அதுக்கப்புறம் 1/1 + 1/1 இந்த 4/3 இதை அப்படியே தலைகளாக இங்கே கொண்டு போய் எழுதணும்னா 3/4 இப்படி மாறும். மறுபடியும் எகைன் ஈக்குவல் டு 1/1 + 1 இந்த 4 இங்கே கொண்டு வரேன் 4 + 3/4. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன வரும், எகைனை வந்து 1/1 + 1/7/4 அப்படின்னு கொண்டு வரேன். ஓகே, இப்போ இந்த இது திருப்பி எழுதும்போது 1/1 + 4/7 கொண்டு வரேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஸோ தென் மறுபடியும் என்ன பண்ணுவோம், 1/1 + இங்கே 7 + 4/7 காமனாக எழுதுவீங்க. அப்புறம் 1/7 + 4 வந்து 11/7. ஸோ இதை மாற்றி எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 7/11. இதுதான் உங்களோட ஆன்சர். இவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுதணும். சரிங்களா? இது நார்மலாக நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் 1/1 எழுதிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ டைம். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து இந்த டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இங்கே எழுதும் போதே நீங்கள் பார்க்கும்போதே ஓகே இந்த 1 + 1/3னா 4/3. ஓகே, அப்போ இந்த வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4/3 அதே தலைகளாக எழுதியிருக்கலாம் 3/4 அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே அந்த ஸ்டெப்ஸ் அரைவ். அதாவது இங்கே வரக்கூடிய ஸ்டெப்பை, ஓகே இங்கே வந்துருக்கு இல்லையா, அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸே எழுதியிருப்பீங்க. ஓகே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 + 3/4க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7/4 கிடைக்கும். 7/4 அப்படிங்கிறத இப்போ இந்த 1/7/4 எழுதுறோம் இல்லையா இந்த வேல்யூ. சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக தூக்கி இங்கேயே எழுதிடலாம் 7/4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்போம். சரிங்களா? இந்த ஸ்டெப்ஸ் வந்துருப்போம் நம்ம டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுவோம். ஓகே, 1 + 3/4 அப்படிங்கும்போது 7/4 இருக்கும். அப்போ அதை மாற்றி எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 4/7 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ 1 + 1/1 + 4/7 அப்படிங்கிற ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்புக்கு வந்திருப்போம். ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருப்போம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிடும். இது நார்மல் மெத்தட். நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுதி நீங்கள் 7/11 அப்படிங்கிற ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? சரி, ஸோ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆப்ஷன் அப்படின்னா இதை விட்டுருங்க, இதை நீங்கள் யோசிக்காதீங்க. அப்போ இதை வந்து நான் எப்படி பண்ண போகிறேன், சிம்பிளாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம். ஓகேவா? ஷார்ட்கட்னு கூட வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டோ இல்லை ஈஸி மெத்தடோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபார்மேட்டு ரொம்ப முக்கியம். ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1/, அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லுக்கும் தான் 1க்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்க, 1 + 1/, கண்டினியூஸாக எல்லாமே 1 1, இங்கே ப்ளஸ் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசியில் எங்கே இருக்குது, 1/3 இருக்குது. அதை 1,3 அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்புறம் எத்தனை 1 இருக்குன்னு பாருங்கள், 1 2 3. சரிங்களா? எத்தனை 1 இருக்குது, இது 3 1 இருக்குது. ஸோ ஒரு 3 டாட் நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? 3 டாட் வச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா என்னோட ரெஃபரன்ஸ்க்கு. இதெல்லாம் மைண்ட்லேயே பண்ணலாம் பின்னாடி. முதல்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1
3 இருக்கா சரிங்களா இப்போ இந்த 1 3 plus 1 என்ன கிடைக்கும் 4 கிடைக்குமா கரெக்டா 3 plus 1 என்ன கிடைக்கும் நமக்கு 4 கிடைக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஓகேவா அதே போல அடுத்து 3 இந்த 4 இருக்கா 4 plus 3 ஆட் பண்ணா கிடைக்கும் 7 கிடைக்கும் அப்ப அதே போல 7 plus 4 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 11 கிடைக்கும் இப்ப 11 வந்துருச்சா ஆக்சுவலா இந்த 1/3 இத தான் நம்ம என்ன எழுதி இருக்கோம் 1, 3 னு எழுதி இருக்கோம் அதாவது இந்த 1 மேலயும் இந்த 3 கீழேயும் வர மாதிரி நம்ம क्वेश्चनல வந்திருக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஓகேவா அத அப்படி நம்ம பிரிச்சு எழுதி இருக்கோம் அதே போல இப்போ இங்க என்ன கிடைச்சிருக்கு 7 கிடைச்சிருக்கு 11 கிடைச்சிருக்கு இது எப்படி எழுதலாம் அப்படினா 11 கடைசியா இருக்கக்கூடிய நம்பர் கீழ இந்த 7 மேல அப்போ 7/11 ஓகேவா அப்போ நீங்க பார்த்த உடனே எப்படி பண்ணணும் என்ன பண்ணனும் இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணனும் அப்படினா என்ன பண்ணியிருந்திருக்கலாம் எல்லாத்தையுமே நான் erase பண்ணிடுறேன் ஓகே இப்போ நீங்க பாக்குறீங்க நீங்க வந்து இந்த சம் வந்து சால்வ் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணலாம் 1, 3 ஒரு 3 1 இருக்கு சோ 3 டாட் வச்சுக்கிறோம் சரிங்களா ஓகே இது ரெண்டையும் ஆட் பண்றீங்க 4 இது ரெண்டையும் ஆட் பண்றீங்க 4 + 3 7 7 + 4 11 அப்போ 7/11 அதான் நம்மளோட ஆன்சர் சரிங்களா 7/11 அதுதான் நம்மளோட ஆன்சர் இதுவே இன்னொரு क्वेश्चन எடுத்துக்கறோம்னு வெச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்க அப்படினா இங்க 1+ அப்படினு போட்டு மேல ஒரு 1 போட்டேன் சரிங்களா இப்போ இந்த क्वेश्चनல எத்தனை 1 இருக்கு அப்படினு பாக்குறீங்க சேம் क्वेश्चन தான் நான் இன்னொரு ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்திருக்கேன் என்ன கொடுத்திருக்கேன் இங்க 1 ஆட் பண்ணி இருந்திருக்கேன் சரிங்களா இது மாதிரி எத்தனை வேணாலும் போடலாம் ஓகேவா சோ 1/1 + 1/1 + 1/1 + 1/1 இந்த மாதிரி எத்தனை வேணாலும் நம்ம கொடுத்துட்டு போகட்டுமே சரிங்களா அதெல்லாம் நமக்கு விஷயம் இல்ல ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க எத்தனை 1 இருக்குன்னு கவுண்ட் பண்றீங்க 1 2 3 இப்ப 4 இருக்கு சரிங்களா 4 இருக்கு அப்படினா இது என்ன பண்றீங்க 1, 3 இப்போ 4 டாட் வச்சுக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு 4 டாட் இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 3 + 1 4 4 + 3 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 7 கிடைக்கும் 7 + 4 11 11 + 7 என்ன கிடைக்கும் அப்படினா 18 கிடைக்கும் இப்போ என்ன எழுதுவீங்க ஆன்சர் 11/18 ஓகேவா இது மேல இது கீழ கடைசியா வரக்கூடிய நம்பர் கீழ வரணும் அப்ப 11/18 அப்ப இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னது அப்படினா 11/18 அப்படிங்கறது உங்களோட ஆன்சரா வரும் சரிங்களா சோ இது வந்து ஆன்சர் சோ இப்படி வந்து நம்ம சிம்பிளா போட்டுக்கலாம் சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் கால்குலேஷன் இது போக போக வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் கால்குலேஷன் நீங்க பண்றீங்க அப்படினா ஈஸியா நீங்க வந்து போட்டுக்கலாம் 1 + 4 4 + 3 7 7 + 4 11 11 + 7 18 18/11 அப்படிங்கறதை நீங்க வந்து மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்ல எழுதி போடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல டைம் உங்களுக்கு சேவ் ஆகும் சோ உங்களோட கன்வீனியன்ட் தான் சரிங்களா இல்ல அப்படினா நீங்க 1/1 போடிங்க அப்படினா டைம் ஆகும் இப்போ என்ன பண்றோம் அப்படிங்கறது அடுத்த சம் பாத்துக்கோங்க சோ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் 1 3 ஓகே 4 7 ஓகே அப்புறம் 11 அப்புறம் 18 சோ இது வந்து எழுதுறோம் அப்படினா 11/18 அப்படினு சொல்லிட்டு எழுதி இருக்கோம் ஓகேவா ஆன்சர் முடிஞ்சிச்சு சோ அதே போல இன்னொரு क्वेश्चन நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ இந்த क्वेश्चனை பாருங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க இப்போ எத்தனை 1 இருக்குன்னு பாருங்க ஃபார்மட் இதுதான் இந்த ஃபார்மட்ல இருக்கும்போது இத நாம அப்ளை பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இங்க ஃபுல்லா 1னே இருக்கு ஓகேவா இது ஃபுல்லா 1னே தான் இருக்கு சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா ஷார்ட்கட் தான் இப்போ நம்ம வந்து சிம்பிளா பண்றதுக்கான மெத்தட் தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இங்க 1/4 இருக்கா இத எடுத்துக்க போறீங்க So 1, 4 எத்தனை 1 இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 5 1 இருக்கு 5 டைம் 1 வந்திருக்கு சோ ஒரு 5 டாட் வச்சுக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு ஓகேவா 5 டாட் வச்சுக்கோங்க என்னன்னா நம்ம முன்னாடி நார்மல் மெத்தட்ல பண்ணுவோம் இல்லையா அந்த வேல்யூஸ் தான் இங்க வர போகுது வேற ஒண்ணும் இல்ல அத நம்ம ரெஃபர் பண்றதுக்கு தான் இப்போ இந்த 1 + 1/4 என்ன கிடைக்கும் 5/4 னு கிடைக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 4 + 1 என்ன கிடைக்கும் 5 வரும் அந்த 5 தான் இங்க எழுத போறோம் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா மறுபடியும் இங்க என்ன கிடைக்கும் 5/4 னு கிடைக்கும் அது 9/4 ஆ தலைகீழா மாறும் இப்போ இது இந்த டேர்ம் ஃபுல்லுக்கு என்ன கிடைக்குது நமக்கு 5/4 னு கிடைக்குது சரிங்களா இது அப்படியே எழுதணும்னா மேல போச்சுனா 4/9 னு கிடைக்கும் சரி 4/5 னு கிடைக்குதுன்னு அர்த்தம் again இந்த ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்க அப்படினா இந்த 5 இங்க வந்துரும் 5 + 4/9 அப்படினா 9/5 னு கிடைக்கும் அதுதான் இந்த 5 + 4 9 நான் இப்படி வந்து இங்க நம்ம பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்ண போறோம் அப்புறம் 9 + 5 என்ன கிடைக்கும் 14 கிடைக்கும் 14 + 9 என்ன கிடைக்கும் 23 கிடைக்கும் 23 யும் 14 யும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 37 கிடைக்கும் இப்போ எப்படி என்ன ஆன்சர் வரும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம்
37 கீழே வரணும், மேலே என்ன கிடைக்கும் 23ன்னு வரணும். இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? என்ன பண்ணுறோன்னு புரிஞ்சுதா? வேணா இன்னொரு சம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? என்ன இருக்கோ அது அப்படியே எழுதுங்க. இங்கே 1/4னா 1,4ன்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? 1/3 அப்படின்னா 1,3 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் இல்லையா? சரி, இப்போ இந்த சம் பாருங்க, தேர்ட் சம் பாருங்க. இதில் என்ன இருக்கு? பார்த்தோன்னே ஆன்சர் சொல்ல முடியுமா அப்படின்னு பாருங்க. 2/3 இருக்கு. அப்போ 2,3 எத்தனை 1 இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 5 ஒன்ஸ் இருக்கு. அப்போ 5 டைம்ஸ் டாட் வச்சுக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. சரிங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். 5 + 3 8, 8 + 5 13, 13 + 8 21, 21 + 13 நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, 34 கிடைக்கும். இப்போ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 21. முன்னாடி என்ன இருக்கு? 21. 21/34. ஸோ இந்த கொஸ்டின் எடுத்து நான் ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது 21 தான். 21/34. நான் லாஸ்ட் கொஸ்டின் கொடுத்த ஆப்ஷன் வந்து அப்படியே எடுத்து இங்கே வச்சுட்டேன். ஓகேவா? ஆன்சர் மட்டும் இங்கே மாற்றணும். ஸோ 21/34 தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் என்ன சால்வ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தான் வரும். ஓகேவா? ஸோ அது அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம். ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரலனாலையும் நன் ஆஃப் திஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். நீங்கள் எந்த சம் வேணாலும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எத்தனை சம் வேணாலும் எடுத்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வேறு கணக்குகள், நீங்கள் எந்த கணக்குகள் வேணாலும் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணலாம். இந்த ஃபார்மெட் படி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் இதே போல் இன்னும் சில மாடல்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? அது அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? என்னென்ன மாடல்ஸ் அப்படின்னா மைனஸ் வந்தால் என்ன பண்ணணும், ஃபுல்லாக மைனஸ் வருது அப்படின்னு என்ன பண்ணலாம், அதே போல் இங்கே நம்பர்ஸ் இங்கே எல்லாமே ஒன்று தான் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்மேட்டு யூஸ் பண்ண முடியுமா, ஒன்று இல்லை வேறு ஏதாவது நம்பர் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.